இப்ப ஸ்ரீ விஷ்ணு இதற்கு எந்த பதிலும் சொல்ல, அஸ்மிதாவும் இந்த எந்த பதிலும் சொல்ல. ஆனா இந்த இஷ்யூ பத்தி எந்த ஒரு அபிஷியல் நியூஸும் வெளியே வரலனா கூட இப்ப வரைக்கும் அஸ்மிதாவும் ஸ்ரீ விஷ்ணுவும் ஒன்னாதான் இருக்காங்க. அவங்க மாட்டுக்கு வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. மக்களும் வந்து அதை மறந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ஸ்கேமை மறைக்க தான் இந்த வீடியோ வெளியிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பரபரப்பான நியூஸ். அதாவது அன்னைக்கு ஸ்ரீ விஷ்ணுவை அடிச்சு வீடியோ எடுக்கும் போது அஸ்மிதா கூடவே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீடியோ இதை என்கிட்ட கொடுங்க, போலீஸ் கிட்ட எல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்களே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. இவங்களே வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகிருக்குன்னா, ஸ்ரீ விஷ்ணு வந்து நல்ல ஒரு மாதிரி என்னை அடிச்சு வந்து இவங்களே வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நானும் என் பொண்டாட்டியும் பாவம் அப்படிங்கிற மாதிரி பேசி இவங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னரை கொண்டு வராதான் இந்த அளவுக்கு வேலை பண்ணிருக்காங்க. அதாவது இந்த தப்பு விட இந்த தப்பு பெருசு, அதனால அந்த தப்பை மறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ரூட்ல தான் இவங்க 2 பேருமே பயணிச்சிருக்காங்க. இதற்கு போலீஸ் எந்த விசாரணை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வரல. கோர்ட்ல எந்த அளவுக்கு வாதாடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வரல. மக்களுக்கும் எந்த பணமும் கொடுக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.